நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னென்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சுருக்கேன்னு பொருள். நான் சொல்லலை, அறிஞர்தான் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாடு, மாட்டிலிருந்து என்ன செய்து வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட்டு ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டில் தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது உங்களுக்கு. இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டினோம், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணித்தா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்றைக்கி 1800 1200 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்கள், செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதிலிருந்து பாருங்கள், பால் அது அடித்து மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியா, இது இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவில் பண்ணேன் பாருங்கள். இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்குருதியில் மேய்க்குது. பாருங்கள், உலங்குருதியில் மேய்க்குது. சும்மா சொல்லது, உண்மையிலே மேய்க்குது பாருங்கள். குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்று ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே,
எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, அது முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனால் பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்கே பாருங்க, பால் இருந்தால் பசி இருக்காது.